cPanel ஃபைல் மேனேஜருக்கு உள்ளே எப்படி போகலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிடுங்க. நான் இப்போ வந்து கோவிரல் ஹோஸ்ட்டில் வந்து ஹோஸ்டிங் வாங்கியிருக்கேன். இப்போ நான் லாகின் பண்ணிடுறேன். மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. இதில் சர்வீஸ்ன்னு இருக்கும், உள்ளே போங்க. இதில் ஆக்டிவ்னு இருக்கும், அதுக்குள்ளே வந்துட்டு உங்கள் பிளான் வந்து இதில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு காட்டும். அதாவது ஃபைல் மேனேஜர் இந்த இதை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். போனீங்கன்னா டைரெக்டாக அங்கே உங்கள் ஃபைல் மேனேஜர் ஃபைலுக்கே போயிடும். இங்கே வந்துடும். இது பப்ளிக் HTML இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் உங்கள் ப்ரோக்ராம் ஃபைலை போடணும். இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். இதுக்குள்ளே போட்டிங்கன்னா தான் உங்கள் டொமைன் வந்து ரன்னிங் ஆகும். இண்டெக்ஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க. அது பப்ளிக் ஃபைல் ஃபோல்டர் உள்ளே போட்டிங்கன்னா தான் அது இண்டெக்ஸ் ஆகும். இப்படி டைரெக்டாகவும் ஃபைல் மேனேஜர் உள்ளே வந்து வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா cPanel இங்கே கிளிக் பண்ணிங்கனாலும் நியூ டேப் வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஃபைல்னு டைப் பண்ணிங்கனாவே வந்துடும். இது கிளிக் பண்ணியும் நீங்கள் ஃபைல் மேனேஜர் உள்ளே வரலாம். அப்படி இல்லை, இது வந்து URL கண்ட்ரோல் பேனலோடைய URL. இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். cPanelோட பாஸ்வேர்டு, அதாவது கண்ட்ரோல் பேனலோட URL இப்படி தான் இருக்கும். அது ஒவ்வொரு ஹோஸ்டிங்கை பொறுத்து மாறும். அது அவங்களே மெயிலில் உங்களுக்கு ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ண கொடுப்பாங்க. அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கனாவே இப்படி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். cPanelக்குன்னு யூசர் ஐடி பாஸ்வேர்டு மெயிலையும் வரும். ஒரு சில ஹோஸ்டிங்கில் இப்படி கீழேயும் காட்டுவாங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்டு கீழே காட்டுவாங்க. அது உள்ளே போய் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு லாகின் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைல் மேனேஜர் உள்ளே போயிடலாம். பப்ளிக் HTML உள்ளே போயிடலாம். இதில் எல்லாமே பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். இது இண்டெக்ஸ் ஃபைல் இருக்குது. இந்த இண்டெக்ஸ் ஃபைலுக்குள்ளே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது எப்படின்றத எடிட் பண்ணி இதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது எல்லா கோடிங்க்குமே அலோவ் பண்ணும். கோடிங் இந்த டைப்பில் காட்டும். ஒரு சிலது ஹைடு இதெல்லாம் காட்டாது. ஸோ ரிட்டர்ன் ஃபைல் அதை மார்க் பண்ணியே இருக்கட்டும். அப்படின்னா தான் உங்களுக்கு HDSSL இந்த ஃபைல் எல்லாமே காட்டும், இல்லைன்னா உங்களுக்கு காட்டாமல் போயிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.